மக்களே இன்னைக்கு பாப்பாங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு மினி இட்லியும் அது கூட பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு பாப்பாங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாங்களும் காலையில் பால் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு தை அமாவாசைங்க. நம்ம வீட்டில் வந்து சூப்பரான ஒரு வடை பாயச சாப்பாடு தான் ரெடி ஆக போகுது. பாப்பாங்க ஸ்கூல் கிளம்பின கையோடய பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையான வடை பாயச சாப்பாடு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு இன்றைக்கி நான் பாயசம் தாங்க பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்போவும் ராகி சேமியா பாயசம் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ணியிருந்தேன். சின்ன ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, பெரிய ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜவ்வரிசி சூப்பராக வெந்துடும். ஸோ அது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நாட்டு சக்கரெல்லாம் போட்டு சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி பண்ணிட்டேன். இது கூடவே இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாம்பார் தாளிக்கும் போது கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிங்க. உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ சாம்பாரும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. வடைக்கு சுட வேண்டிய மாவு வந்து ஏற்கனவே ஆட்டி வச்சுட்டேன். ஸோ இன்னொரு சைடு வடையை வந்து சுட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தை அமாவாசை ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸ், பீன்ஸ் கத்திரிக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. அமாவாசை டைமில் கீரை பொரியல் நம்ம செஞ்சிருந்தா அது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் இன்றைக்கி கீரை அதிர்ஷ்டவசமாக இருந்துச்சு, அதனால பொரியல் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் தான். அது கூடவே மெதுவடை, அப்பளம், ஜவ்வரிசி பால் பாயசம் இதெல்லாம் கொண்டு போய் சூப்பராக சாமி கிட்ட வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். தை அமாவாசைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.